அடுத்து ஒரு முக்கியமான கேட்டகரிக்கு அவார்ட் போறோம். அவங்க இல்லைன்னா பிளாக் ஷீப் இல்ல. அவங்க தான் பிளாக் ஷிப்க்கு எல்லாமே. அவர் தான் ஒரு உயிர் நாடி, உயிர் மூச்சு. சரி, அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? கோ டிவி ப்ளீஸ். காமெடி இஸ் a சீரியஸ் பிசினஸ் என்பார்கள். சீரியஸாக காமெடி செய்வதில் ஃபேமஸ் இவர்கள். ஒர்க் அவுட் ஆனா அது காமெடி, இல்லை என்றால் அடிதடி. முன்னாடி கை நீட்டி பேசுறதுக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பா தன் கண்ணீரை. இது இவர்களின் சந்தோஷம் கலந்த டிராஜடி. ஃபன் பண்றோம். போகிற இடமெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஷோ எல்லாரிடமும் பிரபலம். ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம். தனக்கென தனி அடையாளம் தேடி பிளாக் ஷீப்பின் அடையாளமாய் மாறிய ஒரு நிகழ்ச்சி. உங்களின் மகிழ்ச்சியில் நிகழ்ந்தது இந்த வளர்ச்சி. இவங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற பாடி. அதனால வந்த லைக்கும் ஷேரும் பல கோடி. அடிகள் வெற்றிப்படிகளாகி இன்று உயரம் கண்டது இவர்கள் முயற்சியின் விளைச்சல். இது உலகத்தின் கண்களுக்கு தங்கள் முகம் தெரிய வேண்டி துடித்த சாதாரண 4 மனிதர்களின் அசாதாரணமான பாய்ச்சல். சித்து, நிஷாந்த், ஷெரீப், ஹர்ஷத்னு இவங்க மொத்தம் 4 பேரு. யூடியூப் முழுக்க நடக்குது இவங்க தர்பாரு. எல்லா ஊர்களுக்கும் எல்லோர் வீடுகளுக்கும் பிளாக் ஷீப்பை அழைத்து சென்ற ஃபன் பண்றோம் நிகழ்ச்சிக்கு ஐடென்டிட்டி ஆஃப் பிளாக் ஷீப். பிளாக் ஷிப்பினுடைய இந்த அடையாளத்திற்கு, இந்த ஐடென்டிட்டிக்கு இந்த அவார்டை தரதற்காக எங்களுடைய ஹீரோ ரொம்ப நேரமாக கண்ணாடியை தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் ஹீரோ ரியோ அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். தங்கச்சி என்ன சொல்றாங்க? அதுக்கு தான் தங்கச்சி அவங்க கண்ணாடியே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். அவார்டு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதான் இந்த ஷோ இவ்வளோ நாள் நல்லா வந்தது அப்படின்னோன்னா அதுக்கு அந்த டீம் மொத்தம் தான் காரணம். அது எடிட்டர்ஸு, கேமராமேன்ஸு டக்குன்னு மேலே வந்துட்டிங்கன்னா முடிச்சிடலாம். அதான் இங்கே இருக்கிற இந்த டீம்லேருந்து யார் உழைப்பை எடுத்திருந்தாலுமே இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காது. இது ஜெயிச்சதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். ரொம்ப நன்றி. ஸோ இந்த அவார்டு வந்து எங்கள் எல்லாருக்காகவும் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றிண்ணா. சூப்பர். வேற ஒரு ஏவி இருக்கு உங்களுக்கு, வேற மாதிரி ஒரு ஏவி. சான சித்து, விஜே சித்து, நம்ம விஜே சித்து அவர்கள். உங்களுடைய பிராங்க்ஸ் வந்து நான் நிறைய இது பார்த்துருக்கேன். அது பிராங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிலரோட போட்டோ பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம பார்ப்போம்னா அதில் 100% விஜய் சித்துவோட பேர் சொல்லலாம். அதுக்கு அவன் போட்ட எஃபர்ட், பிராங்க்ல நடக்கிற பிளே, அதுல இவர் நடிக்கிறது பர்சனலா நிறைய வாட்டி என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் அதோட நிப்பாட்டாம அவன் விஜய் ஆகணுன்றது வந்து அவன் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. அதுக்காக அவன் உழைச்சிக்கிட்டே இருந்தான். இப்போ நீங்க டெலிவிஷன் பண்ற ஷோஸ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவன் செஞ்ச வேலைகள் ஒவ்வொரு வீடியோலயும் புதுசா ஏதாவது ஒன்று கிரியேட்டிவா சூப்பரா பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைச்ச விஷயம் இன்னைக்கு உங்க கையில இருக்கு. இப்படி ஒரு விருதை நீங்க உங்க கையில பிடிச்சிட்டு சந்தோஷமா நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விருது வந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பம் மட்டும் தான், இன்னும் நிறைய இருக்கு சித்துவுக்கு வர வேண்டிய வெற்றிகள் அப்படின்றது. பட் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணணும். எல்லா வருஷமும் ஏதாவது வித்தியாசமான விருதுகள் வாங்கணும். வாழ்த்துக்கள் விஜய் சித்து, கங்க்ராச்சுலேஷன். நன்றி நன்றி நன்றி. எங்க விஜய்க்கு
முக்கியமான எல்லா விஜய்களும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி. ஸோ இவங்க எல்லாரையுமே நான் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கேன். நிறையா அங்கங்கே அவங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் திருடி தான் அங்கங்கே நான் என்ன வெற்றிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு இன்றைக்கி விஷ் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, நான் இவங்கள மட்டும்தான் என்னால் சொல்லவே முடியும். இவங்களால தான் நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Watch it only on BS Salute.